பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவமெல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடே இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்து கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்து கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குழியிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதுளம்பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும்
வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ வம்ச பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாதிபதியாக நெபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில் நெத்தானியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரேயாவின் குமாரன் யோகனானும் நெத்தோபாத்தியனாகிய தன்கூமேத்தின் குமாரன் செசரியாவும் மகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் யசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடே கூட வந்து கெதலியாவையும் அவனோடே மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 ராஜாக்கள் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது இதில் 25 அதிகாரம் 4-7 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சிதேக்கியா நேபுகாத்நேச்சாருக்கு அடங்கி இருப்பதாக கர்த்தருடைய நாமத்தில் அவர் வாக்கு கொடுக்குறான்.
இதை மீறி கலகம் பண்ணினார்கள் என்று 24 அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா என்னும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் ஆலோசனைகளை கேட்காம கள்ள தீர்க்கதரிசிகளும் தன் அமைச்சர்களும் ஆலோசகர்களும் தந்த ஆலோசனைகளின்படி இந்த சிதேக்கியா ராஜா நடந்தான். எரேமியா தீர்க்கதரிசியின் முன்பாக தன்னை தாழ்த்தல. இதற்கு அவர் அடைந்த தண்டனைகள் எவ்வளவு கொடூரமா இருந்தன என்பதை நாம் பார்க்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பாட்டா மனிதன் கட்டாயம் செல்வது நரகம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சிதேக்கியா பாபிலோன் அரசனை காண்பார் என்றும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அதை காண மாட்டார். எசேக்கியேல் 12:13 கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறினதை பார்க்கிறோம். கண்கள் குருட்டாக்கப்பட்டதால் பாபிலோனுக்கு கைதியாக சென்ற அவர் அதை காணவில்லை என்று போடப்பட்டிருக்கு. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல, அதாவது இந்த அநேக ராஜாக்கள் அவர்கள் ஆட்சிக்கு வருவதும், அவர்கள் ஒரு சிலர் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதும், ஒரு சிலர் ஆண்டவருக்கு தூரமாய் போய் தன் தேசத்துக்கும் அவங்களுக்கும் அதாவது சாபத்தை தேடி வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துக்கு பிறகு நாம் அதாவது நாளை தினத்திலிருந்து நாளாகம புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அந்தராலா கஷ துர்பி அந்தராலா ரபே கரபா ஓரபா ரிபா கரபா தீபா ரபா லக்கர்பியா தரை கரபல பரபா ஷபரபல பரபா கரபா. ஆண்டவரே மாக்கு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த 2 ராஜாக்கள் ஆண்டவரே அப்பா, இந்த 20 ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே 25ஆம் அதிகாரத்தை ஆண்டவரே இன்றைக்கு வாசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த 2 ராஜாக்களை முடிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் அடிமையோடு தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த பைபிள் ரீடிங்ல அப்பா அவங்களும் ஆண்டவரே கூடவே ஆண்டவரே அநேகர் வராங்கப்பா. அதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறப்பா ஆண்டவரே அப்பா. நாளை தினத்திலிருந்து இந்த நாளாகம புஸ்தகத்தை தியானிக்க நீங்க கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் இந்த பைபிள் ரீடிங் ஆண்டவரை அப்பா அதை இடைவிடாம ஆண்டவரை ஒரு நாள் கேப் இல்லாம பாக்குறாங்களோ ஏசப்பா, அவங்க எல்லாரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரிமா ஷல்பி ஓ த ரை போலா கஷ துர்பி ஹந்தராலா கர்பியா த ரை கரபா ஓ ரபா கரபா தி ரபா கரபா ஓ லிசமாரா ஹதனை போலா கன்மியா நமே கரா துனா மா கரபா தூரிபி கனா ஷில்பி ஓ த ரை கரபா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவரே வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. குழந்தை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். எல்லா கட்டுகளும் முறியட்டும், செய்வன கட்டுகள் முறியட்டும், மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கைகளை கால்களை விழாவில் சென்னையில வழிந்தோடு ரத்தம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரை, இறங்கட்டும் ஆண்டவரே. கூடாரங்களை ரத்தத்தை தெளிக்கிறப்பா ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே வியாதியோடு படுக்கையா இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.